வணக்கம். ஒரு சினிமா சீன்ல வர்ற ஒரே ஒரு டயலாக் அரசியலோட மொத்த கணக்கையும் நமக்கு புரிய வச்சுடும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், இன்னைக்கு நாம அப்படி ஒரு அரசியல் கணக்கை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஒரு லைன் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. என்னது 12%? எதுக்கு 12%? இந்த நம்பர் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு பெரிய அரசியல் கணக்கோட கடைசி விடை இது. வாங்க இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற முழு கதையையும் இப்போ பார்க்கலாம். அப்போ ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு உண்மையான கணக்குகள் என்ன? இதுதான் நாம இன்னைக்கு பதில் தேட போற கேள்வி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கணக்க பிரிச்சு மேலாம் வாங்க. சரி, முதல்ல நாம அரசியல் களம், அதாவது இந்த பிளேயிங் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு தேர்தல்ல உண்மையிலே யார் ஓட்டு போடுறாங்க? நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடுறாங்களா? இல்லவே இல்ல. இங்க பாருங்க, ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான டேட்டா. நம்ம நாட்டுல சராசரியா 70% ஜனங்க தான் ஓட்டு போட வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு ஜெயிக்க போறாங்கன்ற போட்டியே இந்த 70% மக்களுக்குள்ள தான் நடக்குது. பாக்கி 30% பேர் இந்த ரேஸ்லயே கலந்துக்கல. ஓகே, அப்போ நம்மளோட ஆடுகளம் எதுன்னு இப்போ தெளிவா தெரியும். அந்த 70% வாக்காளர்கள் தான். இப்போ அடுத்த கேள்வி, இந்த களத்துல ஜெயிக்கணும்னா நம்ம டார்கெட் என்ன? எவ்வளோ ஓட்டு வாங்கணும்? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த படத்துல வர ரிசர்ச் படி நீங்க அரசாங்கத்தை அமைக்கணும்னா பதிவான ஓட்டுகள்ல குறைஞ்சது 33% வாங்கி ஆகணும். ஆமா, இதுதான் அந்த வின்னிங் மேஜிக் நம்பர். இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. 33% வாங்கினா ஜெயிச்சிடலாம், சரி. ஆனா ஒரு புதுசா வர்ற கட்சிக்கு இந்த இலக்கை அடையிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த புள்ளி விவரங்கள் சொல்ற கொடூரமான உண்மையை பாப்போம். இந்த சார்ட்டை பாருங்களேன். யதார்த்த முகத்துல அரையிற மாதிரி இருக்குல்ல. ஒரு பக்கம் ஜெயிக்கிறதுக்கு தேவையான டார்கெட் 33%. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு புது கட்சிக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு வெறும் 12% தான். அப்பா, எவ்வளோ பெரிய கேப் பாருங்க. இந்த சவால் எவ்வளோ பெருசுன்னு இதுவே சொல்லுது. இந்த 12%ங்கிறது சும்மா ஏதோ ஒரு கெஸ்ல சொன்ன நம்பர் கிடையாது. இது ஒரு புள்ளி விவர ஆராய்ச்சியோட முடிவுன்னு அந்த சீன்ல சொல்றாங்க. அதாவது ஒரு புது கட்சி களத்துக்கு வந்தா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இவ்ளோதா அன்னு சொல்ற ஒரு கசப்பான உண்மை இது. இங்க ஒரு சூப்பரான கம்பேரிசன் இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? ஏன்னா அவங்க பல வருஷமா ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி களத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பு இல்லாம வர ஒரு புது கட்சிக்கு அவங்களுக்கு இருக்கிற சான்ஸ் அந்த 12% தான். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா நம்பர்ஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. அப்போதான் அந்த உரையாடலோட கிளைமேக்ஸையும் அவ்வளோ டிராமாட்டிக்கா இருந்துச்சுன்னு நமக்கு புரியும். ஒரு குயிக் ரீகேப். முதல்ல ஓட்டு போடுறவங்களே 70% தான். ரெண்டாவது, ஜெயிக்கிறதுக்கு 33% ஓட்டு வேணும். மூணாவது, ஒரு புது கட்சிக்கு கிடைக்கிற சான்ஸோ வெறும் 12% தான். இந்த கணக்கு ஒரு புனல் மாதிரி போக போக எப்படி குறையுது பாருங்க. அப்போ கணக்கு இப்படி இடிக்கும்போது அங்க நம்பிக்கைக்கு என்ன வேலை இருக்கு? ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்பர் சொல்லும்போது அப்புறம் என்னதான் வழி? ஆமா, இதுதான் அந்த டைலாக்கோட கடைசி வரி. மேத்ஸ் ஒத்து வராதப்போ, லாஜிக் கை கொடுக்காதப்போ, ஒரு மிராக்கிள் நடந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. அரசியல் களத்துல ஒரு புது முயற்சி எவ்வளோ பெரிய சவால் நிறைஞ்சதுன்னு இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்துது இல்லையா?